ஹாய் guys. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் எக்கனாமி பார்க்க போகிறோம். ஓகேவா? 8th எக்கனாமியில் சாப்டர் 1 ஆன மணி, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதை பார்க்க போகிறோம். அதாவது மணினா என்ன, ஓகேவா, எத்தனை டைப்ஸ் ஆஃப் மணி என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மணியோட வேல்யூ என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மணியை எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், மணி சேவ் பண்ணுறதுனால நமக்கு அதுக்குனால வரக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேவா, மணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு சின்னதாக அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங் ப்ரொவைட்ஸ் நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணால் நமக்கு க்ரியேட்டிவிட்டி கிடைக்கும். அப்படியே க்ரியேட்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா திங்கிங்க்கு வந்து பார்த்தோன்னா வழிவகுக்கும். அப்படியே திங்கிங் வந்து பார்த்தோன்னா நாலேஜ் ப்ரொவைட் பண்ணும். அப்படியே நாலேஜ் நம்மளை ஒரு பெரிய ஆளாக வந்து பார்த்தோன்னா மாற்றும். ஓகேவா? ஸோ இது அப்துல் கலாம் சொன்னது. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னா, மணினா என்ன, மணி எப்படி எவால்வ் ஆச்சு, அதனோட வேல்யூ என்ன, அதனோட நேச்சர் என்ன, அது என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, மணியோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி மணியை எப்படி சேவ் பண்ணுறோம், மணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி முக்கியம் என்னென்னா பிளாக் மணி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷன் என்ன, அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த கோர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைன் பை லைனாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து எப்படி வந்து நமக்கு குரூப் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் லைன் பை லைனாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மணி இஸ் அ ஃபேசினேட்டிங் சப்ஜெக்ட் அண்ட் ஃபுல் க்யூரியாசிட்டிஸ். பணத்தை பற்றி தெரியணும் அப்படின்னாலும் நமக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்வம் வந்துடும். பணம்னா என்ன, அதை பற்றி என்ன நமக்கு தெரிய ஆசை வரும்ல. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கேப்சர் திஸ் எலிமெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். History of money and how various forms were used at different times is an interesting story. Modern forms of money are linked to the banking system. Money is a fundamental discovery. Okay, money தான் வந்து பார்த்தோன்னா ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டுபிடிச்சதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா மணி என்ன. ஓகே, which has eased the day-to-day transaction, valuing goods and services, and has allowed us to store the wealth and trade in future. அதாவது வந்து பார்த்தோன்னா நம்மளால் வந்து பார்த்தோன்னா எதுவுமே வந்து பார்த்தோன்னா ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ண வைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 ஆப்பிளை சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தாங்க முடியும், அதுக்கப்புறம்லாம் தாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஸோ இந்த மாதிரி தான் மணியை வந்து பார்த்தோன்னா நான் இப்படி தான் சேவ் பண்ணுறேன். இல்லை பார்த்தோன்னா நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு வீடு வாங்குறேன்னா கூட அதுக்கு நான் வந்து என்ன வந்து நான் அதுக்கு வேலை வந்து பார்த்தோன்னா ஒரு 10 மூட்டை பருத்தி கொடுத்து என்னால் வீடு வாங்க முடியுமானா ஆப்வியஸாக முடியாது, நான் பணம் கொடுத்தா முடியும். ஸோ அதாவதுனா மணி வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்யூச்சருக்கு கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, மணி இஸ் எனி திங் விச் இஸ் வைட்லி அக்செப்ட் இன் பேமெண்ட் ஃபார் குட்ஸ் ஆர் இன் டிஸ்சார்ஜ் ஃபார் அதர் பிஸ்னஸ் ஆப்ளிகேஷன். மணினா என்னது, சும்மா வந்து பணம்னு சொல்ல முடியுமா? மணினா என்ன அப்படின்னா, மணி வந்து பார்த்தோன்னா எனி திங் விச் இஸ் வைட்லி அக்செப்டட். ஸோ நல்லா என்ன வச்சுக்கோங்க, மணிங்கிறது எதா வேணால் இருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, கோல்டு வந்து பார்த்தோன்னா நான் வந்து மணி, கோல்டு காயினை நான் வந்து பார்த்தோன்னா பணமாக இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம், வராகன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா 1 ரூபி காயின் யூஸ் பண்ணுறோம், 1 ரூபி நோட் வந்து பார்த்தோன்னா முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், 10 ரூபி காயின் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், 10 ருபீஸ் நோட்ஸ் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எதுவாக வேணால் இருக்கலாம், இதர் பேப்பராக இருக்கலாம், அல்லது காயின்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் கார்ட்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய ஏடிஎம் கார்ட்ஸ் இதுவாக இருக்கலாம். இல்லை நம்ம எது வேணும் சொல்ல, நாளைக்கு திடீர்னு நான் வந்து பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரத்தோட பார்க் எடுத்து இது கூட மணி அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ எது வேணால் நான் மணின்னு சொல்லலாம். ஆனால் நான் எது சொன்னாலும் அதை மணின்னு ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இப்போ என் ஊரில் ஒரு 10 பேர், ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, இந்த 100 பேர் சேர்ந்து திடீர்னு வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி அந்த மரத்தோட பார்க்கை வந்து பார்த்தோன்னா நான் வந்து மணி அப்படின்னு சொல்லி, இனிமேல் இந்த பட்டயத்தை தான் வந்து பார்த்தோன்னா நான் மணியாக கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சின்னதாக 10 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை வந்து மணின்னு அக்செப்ட் பண்ணி, வைட்லி அக்செப்டட் இன் பேமெண்ட்ஸ் ஃபார் குட்ஸ். வைல்டாக அக்செப்ட் பண்ணிக்கணும், எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இன் பேமெண்ட் ஃபார் குட்ஸ் ஆர் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் அதர் பிஸ்னஸ், அதாவது சர்வீசஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இன் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் அதர் பிஸ்னஸ் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ மணிங்கிறது எதுவாக வேணால் இருக்கலாம். ஓகேவா? சில நேரம் வச்சுக்கோங்க, மணிங்கிறது எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் வந்து வைல்டாக எல்லாருமே வந்து பார்த்தோன்னா வைடாக அக்செப்ட் பண்ணிக்கணும். எதுக்குன்னா இன் பேமெண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? So money in some form has been a part of human history for at least 3000 years. Before that time it assumed the system of bartering system was likely used. ரொம்ப முக்கியம், மணி எவால்வ் ஆகிறது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
ஓகேவா. ஸோ அதாவது வந்துன்னா நம்மளுடைய மணிங்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப கால வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் மணிங்கிறது. ஓகேவா. ஓகே. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ மணி எப்படி எவால்வேட் ஆச்சு? மணிங்கிறது வந்து பார்த்தோன்னா ரோமன் வேர்ட்லேருந்து எடுத்தாங்க. அதுக்கு பேர் என்னென்னா மோனேட்டா ஜூனோ அப்படின்னு அர்த்தம். அதாவது ரோமன் காடன்ஸ் பற்றினது. ஓகேவா. ஸோ இந்தியன் ருப்பி வந்து பார்த்தோன்னா எங்கே டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர்டான ருப்பையா அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ருப்பியா. ஸோ விச் மீன்ஸ் சில்வர் காயின் அர்த்தம். ருப்பியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சில்வர் காயினுக்கு அர்த்தம். ஓகேவா. அதாவது ஷேர்ஷா சூரி காலத்தில் வந்து பார்த்தோன்னா பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன். ஷேர்ஷா சூரி காலத்தில் தான் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ சான்ஸ்கிரிட் வேர்டில் இதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா ருப்பியா. அதாவது வந்து பார்த்தோன்னா இப்படி இருக்குமா. ஓகேவா. இதெல்லாம் நம்மளோட மணியோடைய சிம்பிள். இதெல்லாம் நம்ம மணியோட சிம்பிள். ஓகேவா. ரொம்ப கேவலமாக இருக்குது. ஓகேவா. இதெல்லாம் மணியோட சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் அர்த்தம். ஓகேவா. ஸோ டுடே வி யூஸ் பேப்பர் நோட்ஸ் காயின்ஸ் அண்ட் ஆஸ் அ மணி. பேப்பர் நோட்டும் காயின்ஸும் நம்ம மணியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் தி எவல்யூஷன் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் நாட் ஹேப்பன் ஓவர் த நைட். ஒரே நாளில் வந்து நடந்தது கிடையாது. வருஷ கணக்கில் நம்ம சொன்ன மாதிரி 3000 வருஷம் வந்து பார்த்தோன்னா நடந்தது நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி 3000 வருஷ கணக்கில் வந்து நடந்துச்சுன்றாங்க. There are many stages of evolution of money. The earliest and primitive stage is barter system. ஓகே. மணி தோன்றதுக்கு முதல்ல வந்து பார்த்தோன்னா ஒரு ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ் என்ன பார்த்தோன்னா பார்ட்டர் சிஸ்டம் தான். பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது ஒரு 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 கூட்ஸுக்கு பதிலாக நான் இன்னொரு கூட்ஸை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதாவது வந்து அரிசிக்கு பதிலாக நான் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோன்னா கோதுமையை கொடுக்குறேன். இல்லை வந்து பார்த்தோன்னா அரிசிக்கு பதிலாக நான் வந்து பார்த்தோன்னா ஆப்பிள் கொடுக்குறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி இன் ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ். ஓகேவா. அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு மணியே கிடையாது. ஜஸ்ட் உனக்கு வேணுங்கிற பொருளை எனக்கு ஒரு பொருள் வேணும், உனக்கு ஒரு பொருள் வேணும், அவ்வளோதான். ஸோ பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஓல்டு மெத்தட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வாங்க. இந்த சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா ஹாஸ் பின் யூஸ்டு ஃபார் சென்ச்சுரிஸ் அண்ட் லாங் பிஃபோர் மணி வாஸ் இன்வென்டட். ஓகேவா. மணி இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணாங்க. ஓகே. ஓல்டு மெத்தட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஹாஸ் பின் யூஸ்டு ஃபார் சென்ச்சுரிஸ். ஓகேவா. money in product. So people exchanged services and goods for other services and goods in return. So the value of bartering items can be negotiated with the other party. Bartering does not involve money, which is one of the advantage. Okay. So hence barter system has many deficiencies. So என்ன barter system என்னென்ன தப்புகள் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து என்கிட்ட வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பர்சன் 1 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது. ஓகேவா. பர்சன் 1 கிட்ட ரைஸ் இருக்குது. பர்சன் 2 கிட்ட வந்து பார்த்தோன்னா காட்டன் இருக்குது. ஓகேவா. பர்சன் 2 கிட்ட காட்டன் இருக்குது. பர்சன் 3 கிட்ட வந்து பார்த்தோன்னா சால்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சால்ட் இருக்குது. ஓகேவா. இப்போ நான் பர்சன் 2க்கு என்ன வேணும் அப்படின்னா அவருக்கு வந்து ரைஸ் வேணும். ஓகேவா. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா காட்டனை கொண்டு போய் கொடுத்துட்டு ரைஸ் வாங்கி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர். ஓகேவா. ஸோ காட்டனை கொடுத்துட்டு ரைஸ் தரீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. பட் ஆனால் நம்மளுடைய பர்சன் 1க்கு என்னென்னா காட்டன் தேவைப்படாது. அவருக்கு வந்து பார்த்தோன்னா சால்ட்டு தான் தேவைப்படுது. ஓகே. பட் நம்ம சால்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா காட்டன் தான் தேவைப்படுது, ரைஸ் தேவைப்படலை. ஓகேவா. ரைஸ் அவருக்கு தேவைப்படலை. ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது. இவர் உடனே இப்படி என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நடக்குதா. இல்லைன்னா ரெண்டாவது கன்ஃபியூஷன் என்னென்னா இப்போ வந்து ரைஸு நான் வாங்குகிறேன் என்னோட 100 மூட்டை அரிசிக்கும் அதே மாதிரி என்னோட 100 மூட்டை சால்ட்டுக்கும் ஈக்குவலா அப்படின்னு ஒரு கொஷின் எழுப்புது. ஓகேவா. ஓகேவா. 100 மூட்டை சால்ட்டுக்கு ஈக்குவலா இல்லை என்னோட காட்டன் 100 மூட்டைக்கு ஈக்குவலா அப்படிங்கிற ஒரு கொஷினும் வருது. ஓகேவா. அப்படிங்கிற ஒரு கொஷினும் வருது. ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ என்னென்னா லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். இதுதான் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதே மாதிரி வந்து ரெண்டு பேருக்குமே தேவைப்படணும். அது ஒன்றும் கிடையாது பார்ட்டர் சிஸ்டத்தில். இன்னொன்று காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. ஓகேவா. ஸோ இதுதான். இதுக்கு ஈக்குவலா இல்லை இதுக்கு ஈக்குவலா ஈக்குவல் போட முடியுமா நம்மளால்? சான்ஸே இல்லைல்ல. அண்ட் இன்டிவிசிபிலிட்டி ஆஃப் கமோடிட்டிஸ். பிரிக்கவும் முடியாது இந்த கமோடிட்டிஸை. ஓகேவா. ஓகேவா. ஸோ இப்போ நான் போய் சொல்லிட்டு வந்து நான் என்ன சரி நீ எனக்கு காட்டன் 100 மூட்டை கொடு, நான் அது வேலை உனக்கு வந்து ரைஸ் வந்து பார்த்தோன்னா 25 மூட்டை கொடுக்குறேன் அப்படின்னா ஒத்துக்கு வரேன், அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இன்டிவிசிபிலிட்டி ஆஃப் கமோடிட்டிஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் ஸ்டோரிங் வெல்த். அதே மாதிரி இப்போ நான் இதை வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா எங்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 100 மூட்டை ஆப்பிள் இருக்குன்னா என்னால் 100 மூட்டை ஆப்பிள் வந்து பார்த்தோன்னா அடுத்த வருஷத்துக்கு நான் வந்து இப்போ சேல் ஆகலைன்னா அடுத்த வருஷத்துக்கு என்னால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா? ஆப்வியஸாக என்னால் முடியாது. அதே மாதிரி என்னென்னா இன்டிவிசிபிலிட்டி ஆஃப் கமோடிட்டிஸ் அப்படின்னா இப்போ இவர் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து எங்கிட்ட ரைஸ் வந்து பார்த்தோன்னா 100 கிலோ இருக்குது. ஆனால் நீ எங்கிட்ட எவ்வளோ கேட்குற? நீ வந்து 25 கிலோ தான் கேட்குற. ஓகே. நீ 25 கிலோ தான் நீ கேட்குற. என்னால் அந்த 25 கிலோ தான் கொடுக்க முடியுமா? ஏன்னா அது தகுந்த மாதிரி நீ எனக்கு ரிட்டன் கொடுக்கணும்ல. ஸோ இப்படியெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே. சம் ஆஃப் த மேஜர் ஸ்டேஜஸ்
த்ரூ விச் மணி ஹேஸ் எவால்வ்டு. ஓகே, ஃபஸ்ட் எப்படி எந்த மாதிரியான ஸ்டேஜஸ்லாம் மணி எவால்வ் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நான் என்ன சொல்கிறேன், மணி வந்து பார்த்தோன்னா பார்ட்டர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணோம். அதாவது கமோடிட்டி டிரான்சாக்ஷன் இருந்துச்சா, ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் மெட்டாலிக் மணி அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதாவது கமோடிட்டி மணி அப்படின்னா கமோடிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாங்க, அது ஒன்று. மெட்டாலிக் மணின்னு ஒன்று வந்துச்சு. பேப்பர் மணி, கிரெடிட் மணி, நியர் மணி, ரீசன் ஃபார்ம்ஸ், இதெல்லாம் இருந்ததுன்னா மணி. ஓகேவா, நிறைய ஸ்டேஜஸில் எவால்வ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கமோடிட்டி மணி அப்படிம்பாங்க. அதாவது goods. Okay, so earliest period of human civilization, any commodity was generally demanded and chosen by common consent was used as a money. அதுதான் எல்லாத்துக்கும் தகுந்த நான் எது வேணாலும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இது வந்து பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னோமா, கமோடிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆனது. அடுத்து மெட்டாலிக் மணி அம்மாங்க. அடுத்து கமோடிட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மணி வந்துச்சுன்னா மெட்டாலிக் மணி. அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து பார்த்தோன்னா இப்போ எனக்கு வந்து ரைஸ்க்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், உடனே நான் வந்து அதுக்கு பதிலாக நான் வந்து பார்த்தோன்னா 10 கோல்டு காயின் கொடுக்குறேன். ரைஸோட வேல்யூ 10 கோல்டு காயினாக இருக்குது. ஓகேவா, ரைஸோட வேல்யூ 10 கோல்டு காயினாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா காட்டனோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 5 கோல்டு காயினாக இருக்குது. ஓகேவா, இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வீட்டோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 12 கோல்டு காயினாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து மெட்டாலிக் மணி. ஸோ வித் த ப்ராக்ரஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் கமோடிட்டி மணி சேஞ்ச் இன்டு மெட்டாலிக் மணி. ஓகேவா, ஸோ மெட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர். ஆனால் அதிகமாக யூஸ் பண்ண மெட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா கோல்டு அண்ட் சில்வர் தான். ஓகேவா, ஸோ ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியுமா. ஸோ இட் வாஸ் த மெயின் ஃபார்ம் ஆஃப் மணி த்ரூ த மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த மிடிவல் இந்தியாவில் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தோன்னா காயின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்ஷியன்ட்லேருந்து மிடிவல் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா காயின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பாருங்கள், ஓகேவா. ஹிஸ்ட்ரி ஆஃப் மெட்டாலிக் மணி. இந்த ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், பிரான்ஸு, காப்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் மணியை யூஸ் பண்ணாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ். அதாவதுனா ஒரு மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு 2 கிலோ கோல்டு காயினை வந்து கோல்டு காயின்னு சொல்ல முடியுமா, இல்லை. சின்னூண்டு காயினுக்கு ஒரு வேல்யூ, பெரிய காயினுக்கு ஒரு வேல்யூ, இந்த மாதிரி வந்துன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட் வச்சு அதுக்குன்னு ஒரு வந்து பார்த்தோன்னா இது பண்ணாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் டினாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ த கிங் மிடியாஸ் ஆஃப் லிடியா இன்னோவேட்டட் மெட்டல் காயின் in 8th century by ancient historian Herodotus. But gold coins were in use in India many centuries than Lydia. ஸோ நம்ம இது மட்டும் எடுத்துக்கலாம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டு அண்ட் சில்வர் தான் இந்தியாவில் வந்து நம்ம ஃபேமஸான காயின். ஏர்லியஸ்ட் இஷ்யூஸ் ஆஃப் காயின்ஸ் இன் த வேர்ல்ட் ஆர் ancient Indians along with the Chinese and Lydians from the Middle East. First time Indian coins were minted in 6th century BC by Mahajanapathas known as Puranas, Karshapanas and Panas. Okay, ஸோ நான் இந்த ரொம்ப லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் இந்தியன் காயின்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்போனா 6th century BCயில் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்தாங்க. நம்ம மகாஜனபதாஸ் பீரியடில் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மௌரியஸ் வந்து பார்த்தோன்னா பஞ்ச் மார்க்டு காயின்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. பஞ்ச் மார்க்கெட் காயின்ஸ் வந்து பார்த்தோன்னா மௌரியஸ் வருது. அதே மாதிரி குஷானாஸ் வந்து பார்த்தோன்னா க்ரீக் கஸ்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய போர்ட்ரேட் வந்து க்ரீக் ஆளுங்களுடைய இமேஜஸ் வந்து பார்த்தோன்னா காயின்ஸில் வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தோன்னா சுல்தான்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய இந்தியன் கிங்ஸ் வச்சு வந்து பார்த்தோன்னா அவங்களோட போர்ட்ரேட் வந்து பார்த்தோன்னா அந்த காயின்ஸில் இருந்துச்சு. ப்ளஸ் அது போக இஸ்லாமிக் வந்து கேலிகிராஃபி வந்து பார்த்தோன்னா அதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அது இவங்களே என்ன சொன்னாங்கன்னா தங்கா அப்படிம்பாங்க. ஓகே, அதே மாதிரி லோவர் வேல்யூடு காயின்ஸை ஜித்தால்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, அதாவது ஹை வேல்யூட் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் வந்து தங்கா அப்படிம்பாங்க. மோஸ்ட் ஆஃப் சில்வர் காயின்ஸ் தங்கான்னு வந்து பார்த்தோன்னா நம்ம மிடில் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா சுல்தான் சொல்லியிருக்கிறது நம்ம படிச்சிருந்துருக்கோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தோன்னா லோவர் வேல்யூ காயின்ஸ் வந்து ஜித்தால்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, முகல் எம்பையர் அதுக்கப்புறம் வந்தாங்க அவங்க ஃபாலோ பண்ணி. ஸோ ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மகாஜனபதாஸ் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு காயின்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மெட்டாலிக் மணி மகாஜனபதாஸ் பீரியட்லேருந்து வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மௌரியஸ் வந்து பார்த்தோன்னா பஞ்ச் மார்க்டு காயின்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் குஷானாஸ் வந்து பார்த்தோன்னா க்ரீக் பீப்புள் அவங்களுடைய இமேஜஸ் வந்து பார்த்தோன்னா காயின்ஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சுல்தான்ஸ் வந்து அவங்களோட இமேஜஸும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க இஸ்லாமிக் வேர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முகல் வந்து பார்த்தோன்னா என்டையர் மானிட்டரி சிஸ்டத்தை கன்சல்டேட் பண்ணாங்க. ஓகேவா, அதே மாதிரி அதாவது ருப்பி எப்போ எவால்வ் ஆச்சு அப்படின்னா ஷேர்ஷா ஷூரி பீரியடில் தான் வந்து எவால்வ் ஆச்சு. ஓகேவா, அவர் தான் வந்து பார்த்தோன்னா சில்வர் காயினை வந்து ருப்பியா அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து பார்த்தோன்னா கொடுத்தாரு. அது வந்து ஓகேவா, அதுக்கு அந்த காயின் வந்து பார்த்தோன்னா முகல் பீரியட்லேயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் இந்தியா அதுக்கப்புறம் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா முகல் கரன்சி வந்து பார்த்தோன்னா 1717 வரைக்கும் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இருந்துச்சு. ஃபருக்ஷியர் இருந்தாங்க. ஓகே, அப்போ அந்த ஃபருக்ஷியர் வந்து பார்த்தோன்னா பெர்மிஷன் கொடுக்குறாங்க, வந்து ஃபர்மான் அப்படிம்பாங்களா, முகல் மணியை வந்து பார்த்தோன்னா பாம்பே மின்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முகல் மணியை தான் பாம்பே மின்ட்டில் பிரிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிரிட்டிஷ் கோல்டு காயின்ஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கெரோலினா அப்படிம்பாங்க. அவங்களோட சில்வர் காயின்ஸை ஏஞ்சலினா அப்படிம்பாங்க. காப்பர் காயின்ஸை
கப்புரோன் அப்படிம்பாங்க. டின் காயின்ஸை டைனி அப்படிம்பாங்க. டைனி வச்சோங்க டின்னி, ஓகேவா நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பிரிட்டிஷ் காயின்ஸு, ஓகேவா. ஸோ மெட்டாலிக் மணி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ மௌரியாஸ் பீரியடில் இப்படி இருந்துச்சு, ஓகேவா. மௌரியாஸ் பீரியடில் இதெல்லாம் இருந்துச்சு. கஷ்யபனாஸ் பீரியடில், டெல்லி சுல்தான் பீரியடில், ஓகே இங்கே ஒரு இஸ்லாமிக் சொன்ன மாதிரி கேலிகிராஃபிஸ் இருந்துச்சு. டெல்லி சுல்தான் பீரியட்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி சேஷேஸ்வரி பீரியடில் சில்வர் தங்கா காயின்ஸ், ஓகேவா, ருப்பியா, ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஒரு பீரியட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து மௌரிய பீரியட் வருது, ஓகேவா. அடுத்ததான் வந்து பார்த்தோன்னா பேப்பர் மணி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட் வாஸ் ஃபவுண்ட் இன்கன்வீனியன்ட் ஆஸ் வெல் அஸ் டேஞ்சர்ஸ் டு கேரி கோல்ட் அண்ட் சில்வர் காயின். அதாவது எல்லா இடத்துலையும் கோல்டு அண்ட் சில்வர் காயின், கோல்டோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா அதிகமாக இது வந்து பார்த்தோன்னா கேரி பண்ணிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாச்சு. ஸோ பேப்பர் வந்து பார்த்தோன்னா இன்வென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மார்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மணி. த டெவலப்மெண்ட் ஆஃப் பேப்பர் மணி ஸ்டார்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் gold and the receipts were issued by goldsmith for their storage. So these receipts of goldsmith were substitute for money and became a paper money. எப்படி பேப்பர் மணி ஃபஸ்ட்டு உருவாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து கோல்டை வந்து பார்த்தோன்னா ஸ்டோர் பண்ணுறாங்க. கோல்டு ஸ்டோர் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. இந்த பேப்பரை வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா பேப்பர் மணி வந்து பார்த்தோன்னா எவால்வ் ஆக ஆரம்பிச்சுது. ஓகே, இது வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் பேங்க், கண்ட்ரியோடைய சென்ட்ரல் பேங்க். நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா RBI கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதை. ஸோ அட் ப்ரெசென்ட் வெரி லார்ஜ் பார்ட் ஆஃப் மணி கன்சிஸ்ட் ஆஃப் மெயின்லி கரன்சி நோட்ஸ் ஆர் பேப்பர் மணி issued by the central bank. ஸோ கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி விடுவாங்க. எமர்ஜென்ஸ் ஆஃப் கிரெடிட் மணி டுக் பிளேஸ் ஆல்மோஸ்ட் சைட் பை சைட் வித் பேப்பர் மணி. பேப்பர் மணி வர வந்துன்னா கிரெடிட் மணி அல்லது பேங்க் மணின்னு ஒன்று வந்துச்சு. அதாவது செக்கு கொடுக்குறது பேங்க் மணி அல்லது டிமாண்ட் டிராஃப்ட், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிரெடிட் மணி அல்லது பேங்க் மணி அப்படிம்பாங்க, ஓகேவா. ஸோ வேறு இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஓகேவா. மணி கிடையாது, பட் ஆனால் இதுவும் வந்து மணியோட வேல்யூ, மணியோட ஃபங்க்ஷன்ஸ் இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, ஓகேவா. நியர் மணி அப்படிம்பாங்க. அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் இந்த எவல்யூஷன் ஆஃப் மணி ஹேஸ் பின் யூஸ் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ட்ரெஷரி பில்ஸு, பாண்டு, இதெல்லாம் தான், ஓகே. பாண்ட்ஸு, டிபென்ச்சர்ஸு, பில்ஸ், ட்ரெஷரி பில்ஸு, சர்விங் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து நியர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி, ஓகேவா. சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கிரெடிட் மணிங்கிறது வேறு, நியர் மணிங்கிறது வேறு, ஓகே. அடுத்து ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி, பிளாஸ்டிக் கார்ட்ஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷனுக்காக கொண்டு வந்தது. மணி பேங்கிங் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் பேங்கிங், அதெல்லாம் தான் மணி அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ இன்டர்நெட் பேங்கிங், ஸோ எனேபிள் கஸ்டமர் ஆஃப் த பேங்க் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டு கண்டக்ட் த ரேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் த்ரூ வெப்சைட்ஸ், ஓகேவா. e-banking, electronic banking also known as National Electronic Fund Transfer, NEFT bank, okay. So ஞாபகம் வச்சுக்கோங்க, electronic banking also known as National Electronic Fund Transfer, NEFT. Simply use of electronic means to transfer funds direct from one account to another rather than by check or cash. இப்போ நமக்கு இந்த வேர்ட்ஸில் நமக்கு வந்து இப்போதைக்கு தெரிஞ்சதே தான், ஓகேவா. நமக்கு தெரியாத ஒரு வேர்டில் நம்ம ஒன்றும் பார்க்கல. அடுத்தது மணியோட வேல்யூ என்ன? The value of money is meant the purchasing power of money over goods and services. Thus, it is related to the price level of goods and services. But the relation between value of money and price level is inverse one. மணியோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி ருபி வந்து பார்த்தோன்னா டிசைன்டு பை மிஸ்டர் உதயகுமார், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. கவர்மெண்ட் எப்போ அப்ரூவ் பண்ணாங்கன்னா 2010 15th ஜூலையில். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. இந்த வேல்யூ ஆஃப் மணி வந்துன்னா ரெண்டு டைப்பில் இருக்கும். ஒன்று இன்டர்னல் வேல்யூ அண்ட் எக்ஸ்டர்னல் வேல்யூமாங்க. இன்டர்னல் வேல்யூ அப்படின்னா பர்ச்சேசிங் பவர். நான் வந்து எப்படி பர்ச்சேஸ் என்னோட பர்ச்சேசிங் பவர் என்ன, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்குறதுக்கு எவ்வளோ வேல்யூ நான் கொடுத்து வாங்குறேன், அதான் இன்டர்னல் வேல்யூ. எக்ஸ்டர்னல் வேல்யூனா பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி ஓவர் ஃபாரின் குட்ஸ். ஃபாரின் குட்ஸை நான் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ என்னோட வேல்யூ என்ன, எக்ஸ்டர்னல் வேல்யூ, ஓகே. அடுத்து நேச்சர் ஆஃப் மணி. So there has been a lot of controversies and confusion over the meaning and nature of the money. Money வந்து பார்த்தோன்னா difficult concept to define, partly because it's fulfilled not one but three functions, each of them providing criteria from moneyness, those of unit of account, medium of exchange and store of value. மணினா என்ன ஆக்சுவலாக? மணினா என்ன? நான் சொன்ன மாதிரி தான், மணிங்கிறது என்னது? எனிதிங். மணி கேன் பி எனிதிங் which is widely accepted, ஓகேவா, used as a payment for goods and services. இதுதானே மணி அப்படிங்கிறது. ஸோ மணி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, எது வேணால் இருக்கட்டும், மணி எனிதிங் இஸ் மணி விச் இஸ் யூஸ்ட் as a மணி. மணி இஸ் வாட் மணி டஸ், அவ்வளோதான், ஓகேவா. இப்போ வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க மணி வச்சு, இப்போ வந்து நீங்கள் மணியை வச்சு வந்து பார்த்தோன்னா உங்களால் லேண்டு வாங்க முடியாது அப்படின்னா டெஃபினட்டாக முடியாது. கோல்டு வச்சு மட்டும் தான் லேண்டு வாங்கணும்னா ஆப்வியஸாக அந்த கோல்டு வந்து பார்த்தோன்னா என்னோட மணியே கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது, ஓகேவா.
ஸோ இதுதான் மணி இஸ் வாட் மணி டஸ், அவ்வளோதான். நான் வந்து இதுதான் மணி, இதுதான் இது பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது. ஓகேவா? மணிங்கிறது அதுதான். ஓகே, these are the function definition of money because they define money in terms of functions it performs. ஸோ மணிக்கு வந்து பார்த்தோன்னா அதோட அது செய்கிற வேலையை பொறுத்து தான் நான் வந்து பார்த்தோன்னா அது அதோட வேல்யூ வந்து டிஃபைன் ஆகும். எக்ஸாம்பிள் 10 ரூபா நோட்டை வச்சு 10 ரூபா என்ன வேல்யூ அது பண்ணுதோ அதை வச்சு தான் நான் டிஃபைன் பண்ண முடியும். 2000 நோட்டை வச்சு 2000 நோட்டு என்ன வேலை செய்யுதோ அதை வச்சு தான் வந்து அதனோட வேல்யூவை நான் டிஃபைன் பண்ண முடியும். நாளைக்கு திடீர்னு 1000 நோட்டு வேண்டான்னு சொன்ன மாதிரி இப்போ இந்த 1000 நோட்டு வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா டிமானிட்டைஸ் பண்ணிடுச்சு. இப்போ நான் போய் இந்த 1000 நோட்டை வச்சு நான் கொடுக்க முடியும்னா ஆப்வியஸாக இதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ அப்போ அது என்ன ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வச்சு அதனோட வேல்யூவை நான் டிட்டர்மைன் பண்ணுவேன். ஓகே, எனிதிங் விச் ஸ்டேட்ஸ் டிக்ளேர்ஸ் அஸ் அ மணி இஸ் அ மணி. நம்ம கவர்மெண்ட் எது மணின்னு சொல்லுதோ அதை தான் நான் மணின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்போ 1000 நோட்ஸ் செல்லாதுன்ட்டாங்கன்னா அது மணி கிடையாது. நாளையிலேருந்து அது ஒரு வெறும் பேப்பர். Such money possesses general acceptability and has a legal power to discharge debts. But people may not accept legal money by refusing to sell goods and services against the payment of legal tender money. Okay va, அதாவது they may accept some other things as money which are not legally defined as money in charge of debts. Functions of money. மணியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ப்ரைமரி ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பொருள் கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறேன், அது ஒன்று. இன்னொன்று பார்த்தோன்னா வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னோட பெண்ணுக்கான வேல்யூ என்னன்னா 10 ரூபா. அதுக்கு வந்து பார்த்தோன்னா மணி யூஸ் ஆகுது. இப்போ இந்த லேண்டோட விலை வந்து பார்த்தோன்னா 2 லட்சம். ஓகே, இதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறது எல்லாமே. The primary or main function, the important functions of money performed in very economy are classified under main functions. Medium of exchange or means of payment. தெரியுமா? ஓகே, மணி வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ் ஆகுது. அதே மாதிரி பேமெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படிம்பாங்க. எல்லா வேல்யூஸும் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. இட் இஸ் ஈஸி டு டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நமக்கு தெரியுமா அதோட வேல்யூ என்னன்னு போடுறதுக்கு? ஓகே, அதான் சொன்னேன். பெண்ணோட வேல்யூ என்ன, அதே மாதிரி ஒரு லேப்டாப்போட வேல்யூ என்ன, ஒரு மொபைலோட வேல்யூ என்னங்கிறது வந்து பார்த்தோன்னா மணி டிட்டர்மைன் பண்ணுது. அடுத்து செகண்டரி ஃபங்க்ஷன் என்னென்னா 3 இம்பார்ட்டன்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்டு பேமெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா மணி வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஃபியூச்சர் பேமெண்ட்ஸை கூட நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, a borrower borrowing money today places himself under the obligation to pay specified sum of money on specified future date. ஒன்றும் இல்லை, இப்போ நான் 10 ரூபா வந்து கடன் வாங்குறேன் அப்படின்னா ஓகேவா, அதை வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான் கொடுக்க முடியும். ஓகேவா, இதுதான், வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஓகேவா, ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஆர் ஸ்டோர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா 10 மூட்டை வந்து பார்த்தோன்னா ரைஸை 10 வருஷத்துக்கு என்னால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பட் ஆப்வியஸாக என்னால் மணியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா? இவ்வளோ தான், வேறு எதுவும் இதில் சொல்லலை. ஓகே, சேவிங்ஸ் வர் டிஸ்கரேஜ் அண்டர் பார்ட்டர் சிஸ்டம் as some commodities are perishable. ஓகேவா, ஸோ கெட்டு போயிடும். The introduction of money has helped to save it for future and it is not perishable. Transfer of value or transfer of purchasing power. ஓகேவா, ஸோ மணி மேக்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் டு டிஸ்டன்ட் பிளேசஸ் as well as abroad possible. It was therefore felt necessary to transfer purchasing power from one place to another. அதாவது வந்து நான் வந்து பார்த்தோன்னா ஷிம்லா ஆப்பிள் வந்து பார்த்தோன்னா நான் தமிழ்நாட்டில் விற்கிறேன் அப்படின்னா நான் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்துலலாம் வந்து அதே 10 மூட்டை ஷிம்லா ஆப்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே 10 மூட்டை ரைஸ் வந்து பார்த்தோன்னா நான் கொடுக்குறேன். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா இதனோட வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா, ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா 20 மூட்டை அரிசிக்கான வேல்யூ கூட இருக்கலாம். ஏன்னா அது வந்து அவ்வளோ தூரம் ட்ரான்ஸ்ஃபர் அது வந்து அங்கேருந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர வேல்யூ இருக்குது. ஓகேவா, அவங்களுடைய அகாமடேஷன் இருக்குது, அவங்களுடைய அலைச்சல் இருக்குது, அதெல்லாம் இருக்குதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா க்யூர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா மணியோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஓகேவா, கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா பேசிஸ் ஆஃப் கிரெடிட். ப்ரைமரி ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, செகண்டரி ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன்னா பேசிஸ் ஆஃப் கிரெடிட். எல்லாத்துக்குமே மூல காரணம் என்ன பார்த்தா மணி தான். ஓகேவா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த கேபிட்டல். ஓகேவா, கேபிட்டலோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா. மெஷர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் மக்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அதாவது வந்து பார்த்தோன்னா இவங்ககிட்ட 100 மூட்டை அரிசி இருக்குது, இவங்ககிட்ட 100 மூட்டை வீட் இருக்குது, இவங்ககிட்ட 100 மூட்டை பனானா இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வச்சு நான் வந்து என்னோட நேஷனல் இன்கம் மக்கள் எப்படி வெல்த்தாக இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியாது. பட் ஆனால் இவங்ககிட்ட வந்து 10 லட்சம் இருக்குது, இவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா 200 ரூபாய் இருக்குது, இவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா 10 ரூபாய் இருக்குன்னு வச்சு நான் வந்து பார்த்தோன்னா மக்கள்கிட்ட எவ்வளோ மணி இருக்குதுன்னு நான் சொல்ல முடியுமா? ஓகேவா, இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பார்த்தோங்க, நம்ம டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகேவா, இன்ஃப்ளேஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ரைஸஸ் ஆர் ரைசிங். அதாவது வந்து பார்த்தோன்னா மணி வந்து பார்த்தோன்னா மணியோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா, இப்போ 10 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பென் வந்து பார்த்தோன்னா இன் ஃப்யூச்சரில் ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் அந்த பெண்ணை வந்து பார்த்தோன்னா 15 ரூபாய்க்கு அல்லது வந்துன்னா ஒரு 18 ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னா அப்போ அது வந்து இன்ஃப்ளேஷன். ஓகே,
refers to the prices are falling, the value of money will rise. அதாவது டீஃப்ளேஷன் என்னன்னா, இதே 18 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த பென் வந்து பார்த்தோன்னா, அதே 10 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த பென் வந்து பார்த்தோன்னா ஃப்யூச்சரில் வேல்யூ குறைஞ்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வந்து பார்த்தோன்னா அந்த பெண்ணை 8 ரூபாய்க்குன்னு சொல்லணும்னா ஒரு 6 ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா மணியோட வேல்யூ அதிகமாகிடுச்சு. மணிக்கு 6 ரூபாய்க்கான வேல்யூ அதிகம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஓகே. இங்கே வந்து பார்த்தோன்னா மணி 18 ரூபாய்க்கு, அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ முதல்லலாம் வந்து பார்த்தோன்னா 1 ரூபாய்க்கோட வேல்யூவே நமக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா 10 ரூபாய்னா கூட ஐயே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன அர்த்தம்? மணியோட வேல்யூ அதிகமாகிடுச்சு. 10 ரூபாய் கொடுத்து என்னால் ஒரு சாக்லேட் தான் வாங்க முடியும் இப்போ. ஓகேவா? 1 ரூபாய் கொடுத்து ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியாது. இப்போ இருக்க டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா 1 ரூபா கொடுத்தனால ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியாது. ஸோ ஒரு சாக்லேட் கூட வந்து 5 ரூபா மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ மணியோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிச்சு. ஓகேவா? இன்ஃப்ளேஷன் ஆகும்போது மணியோட வேல்யூ குறையும், டீஃப்ளேஷன் ஆகும்போது மணியோட வேல்யூ அதிகரிக்கும். சேவிங்ஸ் இன் பேங்க்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது முடிஞ்சதுக்கப்புறம் பிளாக் மணி பற்றி எல்லாம் பார்த்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஃபியூ 10 more minutes தான் நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து சேவிங்ஸ் இன் பேங்க்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்ஸுங்கிறது டிஃபைன்ட் as a part of consumers disposable income which is not used for current consumption. ஸோ நான் வச்சுக்கோங்க, சேவிங்ஸ் அப்படின்னா இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஃபியூச்சரில் யூஸ் பண்ண போகிறத நான் இப்போ சேவ் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான், அதுதான் சேவிங்ஸ் அப்படிவாங்க. ஓகேவா? ஸோ இது நமக்கு வந்து பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா? அவ்வளோதான். ஓகேவா? ஸ்டூடெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிவாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்னென்னா ஸ்டூடெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நம்ம எல்லாருமே காலேஜ் படிச்சிருப்போம். காலேஜுக்கு வந்ததுமே வந்து பார்த்தோன்னா காலேஜில் என்ன செய்வாங்க, நமக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்களா? மினிமம் பேலன்ஸோட வச்சு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்களா? அதுதான் ஸ்டூடெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிம்பாங்க. அடுத்து சேவிங்ஸ் டெபாசிட் அப்படிம்பாங்க. சேவிங்ஸ் டெபாசிட்னா வந்து பார்த்தோன்னா கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா அவங்களோட இப்போ வரக்கூடிய கரண்ட் இன்கம்மை வந்து பார்த்தோன்னா சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக கொண்டு வருது. ஓகே. ஸோ கரண்ட் இன்கம்மை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வச்சிருக்கிறதா சேவிங்ஸ் டெபாசிட் அப்படிம்பாங்க. ஓகே. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா மணி பேங்க் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு வந்து கிடைக்கும், நமக்கு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது டே டு டே டிரான்சாக்ஷனுக்காக அப்பப்போ நடக்கக்கூடியதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பேன். ஓகே. ஸோ டே டு டே டிரான்சாக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் பேங்கிங்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அப்படிங்கிறது மணியை சேவ் பண்ணுறேன், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் நான் எடுக்கணுங்கிற இந்த சேவிங்ஸ் டெபாசிட்டில் நான் எப்போ வேணால் எடுத்துக்கலாம், தேவைப்படும் போது நான் இதை எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பேன் நான். ஸோ இந்த டைமுக்கு அப்புறம் தான் இதை எடுத்துக்கணும். ஓகே. ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் ஆர் meant for investors who want their principal to be safe and yield them in fixed yield. So also called as term deposits. Normally வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் கொடுத்துருப்பாங்க இதுக்கு. ஓகேவா? சேவிங்ஸோட பெனிஃபிட்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா யாருக்கும் வந்து பார்த்தோன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட மணி எங்கிட்ட எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். யூ வுட் நாட் ஹேவ் டு worry any unforeseen expenses. அதாவது ஃபியூச்சரில் நமக்கு எது நடந்தாலும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் வந்து மணி வந்து இல்லை அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதே மாதிரி ஃபினான்ஷியல் பேக்கப் இன்ப்ளேஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஜாப் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் பேக்கப் நம்மக்கிட்ட இருக்கும். யூ வில் பி ப்ரிஃபர்ட் இஃப் யுவர் சர்க்கம்ஸ்டன்ஸ் சேஞ்சஸ். என்ன நடந்தாலும் நம்ம வந்து ரெடியாக இருந்திருப்போம். என்கிட்ட மணி இருக்குன்னு என்ன வேணால் பண்ணிக்குவேன். ஓகேவா? யூ வில் பி மோர் கம்ஃபர்டபுள் இன் ரிட்டையர்மெண்ட். ஓகேவா? சேவ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ. ரொம்ப ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லலாம், சேவ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ. இன்டென்சிட்டி டு சேவ் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா சேவ் பண்ணுறதை பற்றி என்ன அப்படின்னா அதாவதுனா டாக்ஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா க்ரோன் அப், அதாவது வந்துன்னா மணி எப்படி வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நமக்கு மோஸ்ட்டாக தேவையில்லை. ஓகே. பர்சனல் சேவிங்ஸ் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் பாரு, த ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன்வெஸ்ட்னா என்ன, ஒரு இதில் போய் நான் போய் வந்து பணத்தை வந்து பார்த்தோன்னா முதலீடு பண்ணுறேன், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இங்கே இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, வேறு ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் எடுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் நானும் சேர்ந்து பார்த்தோன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் என்னோட வந்துன்னா ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை நான் கொடுத்து வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதில் எனக்கு வந்து பிஸ்னஸில் லாபம் ஏற்பட்டுச்சுன்னா அதை நான் ரிட்டர்ன்ஸாக எடுத்துக்குவேன், அவ்வளோதான். ஸோ ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் சம்திங் இஸ் known as இன்வெஸ்ட்மெண்ட். இட் குட் பி எனிதிங், மணியாக இருக்கலாம், டைமாக இருக்கலாம், இல்லை எந்த ரிசோர்ஸஸாகவும் இருக்கலாம். அது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், பாண்டாக இன்வெஸ்ட் பண்ணுவேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், கமோடிட்டி ஃபியூச்சர்ஸ், இன்சூரன்ஸ் அதுவும் ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான், அன்யூட்டிஸ், அதுக்கப்புறம் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் ஆர் எனி அதர் செக்யூரிட்டிஸ் ஆர் அசட்ஸ், இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஓகேவா? அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் வித் ரிஸ்க் ஆஃப் லூசிங் மணி, ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும். பட் இட் இஸ் ஆல்சோ ட்ரூ தட் யூ கேன் ரீப் மோர் மணி வித் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்.
இட் ஹேஸ் அ ப்ரொடக்டிவ் நேச்சர் தட் ஹெல்ப்ஸ் த எக்கனாமிக் growth ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய எக்கனாமிக் growth வந்து பார்த்தோன்னா கண்ட்ரியோட எக்கனாமிக் growth டெவலப் ஆகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுனா, சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அதாவது கன்சம்ஷன் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நான் டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன், அவ்வளோதான். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நான் எதுக்காவது யூஸ் பண்ணுறது, இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு கேபிட்டல் அசெட், நான் வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறேன், இந்த கம்பெனிக்கு நான் லேண்ட் வாங்க போகிறேன், அந்த பில்டிங் வாங்க போகிறேன், அந்த பில்டிங்கை நான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு அது வந்து ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ கரண்ட்டாக நான் வந்து கன்சம் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். பர்பஸ் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தோன்னா அர்ஜென்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தோன்னா இதை வச்சு நான் மணி வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளிஃபிகேஷன் பண்ண போகிறேன். மணி மல்டிப்ளிகேஷன் நடக்குமா? 10 ரூபா போட்டு நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அது எனக்கு மணி மல்டிப்ளிகேஷன் வருதா? ஓகேவா? எனக்கு அது டேர்ன் ஓவர் வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க 50 லட்சம் வந்துருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி ரிஸ்க்கு, இதில் ரிஸ்க்கே கிடையாது. நீ வச்சிருக்க பணம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்து எடுக்க போகிறேன். இதில் ரொம்ப ஹை ரிஸ்க்கு. ஏதோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா லாஸ் ஆகலாம். ஓகேவா? ரிட்டர்ன்ஸ், இதில் ரிட்டர்ன்ஸ் எதுவுமே கிடையாது. இதில் ரிட்டர்ன்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ரிட்டர்ன்ஸ் நிறைய வர சான்சஸ் நிறைய இருக்குது. லிக்விடிட்டி, இது ஹைலி லிக்விட், நான் எப்போ வேணால் எடுத்துக்குவேன். லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்னப்பா, எனக்கு என் கையில் எப்போ வேணால் கிடைக்கும், அதுதான் லிக்விடிட்டி. இது வந்து லெஸ் லிக்விட். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே போய் எனக்கு வேண்டாம் நான் வெளியே வரேன் அப்படின்னா ஆப்வியஸாக முடியாது. ஓகே, இதில் என்னது லெஸ் லிக்விடிட்டி. ஓகேவா? அடுத்தது பிளாக் மணி. பிளாக் மணி இஸ் எனி மணி விச் இஸ் நாட் பெய்ட் டு த கவர்மெண்ட். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பிளாக் மணின்னு என்னது, கவர்மெண்ட்டுக்கு நான் பணத்தை காட்டாமல் திருட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ பிளாக் மணி இஸ் அ மணி ஏர்ன்டு த்ரூ எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி. இல்லீகல் ஆக்டிவிட்டி மூலிமா வரது மட்டும் தான் பிளாக் மணியாக? ஆப்வியஸாக கிடையாதுப்பா. நீ வந்து பார்த்தோன்னா நல்லபடியாகவே சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் பட் அதை நீ கவர்மெண்ட் கிட்ட கணக்கு காட்டாமல் வச்சுருந்தோம்னா அது பிளாக் மணியில் தான் அது சேரும். ஓகே? ஸோ பிளாக் மணி ப்ரொசீட்ஸ் ஆர் யூஸ்வலி ரிசீவ்ட் இன் கேஷ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் as such is not taxed. டேக்ஸ் பண்ணால் டேக்ஸில் வராமல் கணக்கில் வராமல் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மணி தான். ஓகேவா? யார் வேணால் வச்சுருக்கலாம், கிரிமினலாக இருக்கலாம், ஸ்மக்லராக இருக்கலாம், ஹோர்டர்ஸ், டேக்ஸ் எவேடர்ஸ் கூட வந்து பார்த்தோன்னா வருவாங்க, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இவங்களாம் வருவாங்க. பிளாக் மணி இஸ் ஃபண்ட் ஏர்ன்டு இன் பிளாக் மார்க்கெட் which income and other taxes have not been paid. ஓகேவா? ரூட் காசஸ் ஃபார் த இன்க்ரீஸ் இன் பிளாக் மணி என்ன அப்படின்னா, அதாவது கண்ட்ரியில் அந்த ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா டேக்ஸ் எவேடர்ஸ்க்கு ப்ராப்பராக பனிஷ்மெண்ட்ஸ் இல்லை, ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ப்ரொசீஜர் இல்லை அப்படிங்கிறனால தான். ஸோ பிளாக் மணி எக்கனாமியில் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொண்டு வரும்? டியூவல் எக்கானமி இருக்குமா, இந்த பக்கம் ஒரு எக்கானமி ஓடிட்டுருக்கோம், அந்த பக்கம் பிளாக் எக்கானமி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம், அது ஒன்று. டேக்ஸ் எவேஷன்ஸ், கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ லாஸ் ஆகுமா? ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூ லாஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டால் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் நல திட்டங்கள் எதுவுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட் கிட்ட பணம் இருந்தால் தானே பண்ண முடியும். அண்டர்மைனிங் ஈக்விட்டி, ஸோ மக்கள்கிட்ட ப்ராப்பரான வெல்த் வந்து பார்த்தோன்னா இருக்காது. ஓகேவா? ரிச் பிகம் ரிச்சர், புவர் பிகம் புவரர். அந்த மாதிரி widening gap between rich and poor, lavishing consumption spending, distortion of production pattern, resources வந்து பார்த்தோன்னா அங்கங்கே வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தோன்னா எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டிமானிட்டைசேஷன் November 8, 2016 திடீர்னு நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க 500 மணியும் 1000 பேங்க்ஸ் நோட்ஸ் வந்து பார்த்தோன்னா எகென்ஸ்ட் பிளாக் மணிக்கு எகென்ஸ்டாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. Recent steps against black money under pressure from India and other countries, Switzerland has made a key changes in its local laws governing assist foreign allegedly statutory in Swiss bank. ஓகேவா? ஸ்விஸ் பேங்க்கில் நமக்கு பேங்க் அதாவதுன்னா ஸ்விஸ் பேங்க்கும்பாங்க, அதுதான் பிளாக் மணி. ஓகேவா? அங்கே தான் கொண்டு போய் பிளாக் மணிஸ் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. ஓகேவா? ஸோ நிறைய கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்விட்சர்லாந்துனா வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பார்த்தோன்னா டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? Special investigation team appointed by government on direction of Supreme Court on black money. டீம் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க, வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோன்னா சொன்ன பிறகு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு இதை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து டிமானிட்டைசேஷன் ஒரு ஸ்டெப். ஓகேவா? ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்துருக்காங்க பிளாக் மணிக்கு எகென்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002. ஸோ ஞாபகம், மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தோன்னா மணி வந்து பார்த்தோன்னா தவறான வகையில் நீங்கள் சேமித்து வச்சுருந்தா அது தப்பு. அதை வச்சு நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தோன்னா அந்த பொருள் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் சீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸும் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இவ்வளோ தான். அடுத்து லோக்பால் அண்ட் லோக் ஆயுத் ஆக்ட்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யாராவது வந்து பார்த்தோன்னா வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எகென்ஸ்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா போடுறது. ஓகே? ஸோ பிளாக் மணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஸோ லோக்பாலுங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக பண்ணுறது, அதே மாதிரி லோக் ஆயுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் பண்ணுறது. ஓகேவா? ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ஸ், கரப்ஷன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கரப்ஷனை தாண்டி வந்து பார்த்தோன்னா கரப்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
அன்டிஸ்க்ளோஸ்டு ஃபாரின் இன்கம் அண்ட் அசட் பில், அது ஒன்றும் இல்லை, ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இன்கம்ஸையும் ஃபாரினில் நம்ம மணியை வச்சு நம்ம வாங்கக்கூடிய அசட்ஸையும் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பரான வந்து டாக்குமெண்டேஷனோடு இருக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போடுவாங்க. அட் த சேம் டைம் இந்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. பினாமி டிரான்சாக்ஷன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட், ஓகேவா, அது 2016 அமெண்ட் பண்ணாங்க. பினாமி டிரான்சாக்ஷன் சும்மா எல்லாத்தையும் பினாமி பேரில் வாங்கிப்போம், அதுக்கும் வந்துன்னா 2-3 ஆக்ட்ஸ், அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து ரியல் எஸ்டேட் ஆக்ட்ஸ், ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா பிளாக் மணி வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா மணினா என்ன, மணி எப்படி எவால்வ் ஆச்சு, மணியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ஓகே, மணியோட வேல்யூ என்னென்ன, ஓகே, மணி எப்படி நீ சேவ் பண்ணுற, மணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுற, அதே மாதிரி பிளாக் மணினா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் லெசனில் மீதி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் லைன் பை லைன் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் படிக்கும்போது லைன் பை லைன் படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து நல்லாவே ஞாபகத்தில் நிற்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு லைன் பை லைன் படிக்கத்தான் அதனோட மீனிங் நமக்கு புரிய வரும் நிறையா விஷயங்கள். ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நம்ம வந்து பார்த்தோன்னா நிறையா லெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.